எதுவுமே சரியில்லை. சாரி அத்தை, நான் உங்களை எதுவும் சொல்லல. அப்படி மட்டும் நான் சொன்னா என் நாக்கே அழுகி போயிடும். நீங்க மட்டும் அந்த வீட்ல இல்லனா அது வீடுன்னு கூட சொல்ல முடியாது அத்தை. இவ்ளோ பேசுறியே, நிஜமா சொல்லு. இப்ப நீ கஷ்டப்படாம தான் இருக்கியா? முதல்ல நீ நேரத்துக்கு சாப்பிடுறியாடி? சும்மா பாலும் பிரெட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சே ஒப்பேத்திட்டு இருக்கல்ல? என்னடி பாக்குற? ஹோட்டல்ல வேலை பார்த்தா உனக்கு என்ன சம்பளம் கிடைக்கும்? அந்த தம்பி எங்கயோ ஹைதராபாத்ல இருக்காராமே, செலவுக்கெல்லாம் பணம் கொடுக்கறது இல்லையா? அத்தை, அவரும் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் வேலைக்கெல்லாம் போயிருக்காரு. அவரை தப்பா நினைக்காதீங்க அத்தை. அப்போ கஷ்டப்படுறோங்கிறத ஒத்துக்கிற, இருந்தாலும் வீட்டுக்கு வர மாட்டேன். அத்தை, பண கஷ்டம் எனக்கு பெரிய கஷ்டமாவே தெரியல அத்தை. அத நான் எப்படியும் சமாளிச்சிருவேன். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்தா மனசால நான் தினம் தினம் கஷ்டப்படுவேன். அம்மாவும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கும் அவங்க பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே பிடிக்காது. நான் ஒருவேளை பட்னி கடந்து கூட இங்க சமாளிச்சுக்குவேன். ஆனா இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. இந்த கஷ்டம் கூட இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அத்தை. அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே நல்ல வேலைக்கு போயிடுவோம். எல்லாமே மாறிடும். நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு எதிர்பார்த்துதான் நான் வந்தேன். உன் பிடிவாத குணம் எனக்கு தெரிஞ்சது தானே. உன் அம்மா குணம் உன்கிட்டே கொஞ்சம் இருக்கு. அத்தை, என்ன அவங்க கூட கம்பேர்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி, முதல்ல நீ உட்காரு. நீ சாப்பிட்டியா கண்ணு? நான் சாப்பிட்டேன் அத்தை. நீங்க இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் வேற வேலை இருக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன். நேரத்தோட வீட்டுக்கு போகணும். இந்தா, இத செலவுக்கு வச்சுக்க. ஐயோ அத்தை, எனக்கு பணம்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க பாரு, இதுல ஒண்ணு ரொம்ப பணம்லாம் இல்ல. நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சது ஒரு 2000 ரூபாய் தான் இருக்கு. இந்தா வச்சுக்க. இல்ல அத்தை, நீ பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு போனத கதிர் 2-3 தடவை பாத்துருக்கான். அந்த விஷயம் என் காதுல விழுந்ததுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. கதிர் அவ்வளவு சொல்லியும் நீ பணத்தை கொடுத்துருக்க. அவன் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தான். அவன் உதவி பண்ணாதான் நீ ஏத்துக்க மாட்டேங்கிற. நான் உனக்கு என்னடி பண்ண? உனக்கு ஒண்ணுன்னா மனசு கேட்காம தானே நான் ஓடி வரேன். என்கிட்டயே நீ உன் வீப்ப காட்டுறல்ல. அத்தை, என்ன அத்தை நீங்க இப்படி எல்லாம் பேசினா எனக்கு கஷ்டமா இருக்காதா? உன்னை நான் தூக்கி வளர்த்தபடி நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அத நீ யோசிக்க மாட்டியா? இந்தாடா, வாங்கிக்க. நீ இத வாங்கிக்கிட்டாதான் நாங்க நிம்மதியா சாப்பிட முடியும்.